அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரீசெண்டாக இந்த 3 months ரேபிட் ரிவிஷன் சொல்லி போஸ்டர்கள் நிறைய பார்த்துப்பேன். அது சம்மந்தமான ஒரு பூரண விளக்கம் தான் இந்த வீடியோ. இந்த 3 months ரேபிட் ரிவிஷன் யாருக்கு மூலாவது கேள்வி யாருக்குன்னு சொல்லிட்டேன்னா, இந்த 2025 இந்த மார்ச் மாதம் ஓஎல் எழுதாக்களுக்கும் இப்போ புதுசாக கிரேட் 10க்கு இல்லாட்டி ஓஎலுக்கு என்டர் ஆகிறார்களுக்கும் அதோட ஏற்கனவே ஓஎல் மெட்ஸ் எழுதி பாஸ் இல்லாதாக்கள் ஒரு எஸ்ஸுக்கோ ஒரு சிக்கோ என்கிறார்களுக்குமான ஒரு ப்ரொஜெக்ட் தான் இது. இப்போ இதில் கேள்வி எழுப்பலாம். ஏற்கனவே நாங்கள் எடுத்து வச்சுக்கிறோம், ஒரு 3 மாதத்தில் எஸ்ஸுக்கோ சிக்கோ போகலாமான்னு கேள்வி எழுப்பலாம். இல்லாட்டி நாங்கள் இப்போ 10க்கு வந்துக்கிறோம், ஓஎல் விஷயம் ஒன்றுமே தெரியா என்னென்று 3 மாதத்தில் நல்ல ரிசல்ட்ஸ் இருக்குன்னு கேள்வி எழுப்பலாம். சிலாக்கள் சில எழுப்பும் உங்களுக்கு 10ஆம் விஷயம் மறந்தே போயிட்டு என்னென்று 3 monthsல நல்ல ரிசல்ட்ஸ் இருக்குன்னு கேள்வி எழுப்பலாம். நீங்கள் ஒன்றும் யோசிக்க தேவையில்லை. எங்களுக்கு இது ஒன்றும் புதுசும் இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமாக இந்த ப்ரொஜெக்ட் செஞ்சு சக்ஸஸ் ஆனது வழியால் 4வது முறையாகவும் இந்த தரம் செய்கிறோம். இதில் என்ன செய்ய போகிறோம்னு சொல்லி பார்த்தோம்னு சொல்லிச்சுன்னா, நமக்கு பேப்பர் ஸ்ட்ரக்சர் மூலம் அது தெரியும். நிறைய பேருக்கு பேப்பர் ஸ்ட்ரக்சர் தெரியாது, பேப்பரை கட்டமைப்பு பேப்பர் எப்படி இருக்குமென்னு சொல்லி ஒருத்தருக்கும் தெரியாது. பேப்பர் ஸ்ட்ரக்சரை பார்த்தோம்னு சொல்லிச்சுன்னா, இதில் ஒரு பார்ட் 1 பேப்பர் ஒன்று இருக்கும், பார்ட் 2 பேப்பர் ஒன்று சொல்லி இருக்கும். இப்போ இந்த பார்ட் 1 பேப்பரில் என்னென்ன விஷயம் இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். பார்ட் 1 பேப்பரில் ஏ பார்ட்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கு, பி பார்ட்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கு. இந்த ஏ பார்ட்டில் 25 கேள்வி வரும், ஒவ்வொன்றுக்கும் 2 மார்க்ஸ் படி 50 மார்க்ஸ். அதே மாதிரி பி பார்ட்டில் 5 ஸ்ட்ரக்சர் வரும், ஒவ்வொன்றுக்கும் 10 மார்க்ஸ் படி அதுக்கும் 50 மார்க்ஸ். ஆக மொத்தத்தில் நமக்கு பார்ட் 1 பேப்பருக்கு வரப்போகுது 100 மார்க்ஸ் வரப்போகுது. சரி, இப்போ இந்த 25 கேள்வியும் எப்படி வரும்னு சொல்லிட்டுனா, 10 ஓஎல் 2லேயும் இருக்கிற எல்லா செக்ஷன்லேயும் இருந்து சின்ன சின்ன குட்டி குட்டியாக கேள்வியில் வரப்போகுது. இதில் எப்படின்னா ஒரு முதலாவது ஸ்டெப்புக்கு 1 மார்க்ஸ், கடைசி விடைக்கு 1 மார்க்ஸ், அப்போ 2 மார்க்ஸில் ஒரு கேள்வியும் வரப்போகுது. இப்போ இந்த கேள்வி உதாரணமாக பார்த்தோம்னு சொல்லிச்சுன்னா, ஒரு சுற்றால் வரப்பளவு ஆராய்ச்சி சம்மந்தம் ஒரு கேள்வி வந்தால் நம்ம என்ன செய்ய முடியுதுன்னா, அந்த கேள்வி செய்யறதுக்கு நமக்கு என்னென்ன தேவை. இப்போ ஆராய்ச்சி சுற்றால் காண்றதுக்கு பரப்பளவு காண்றதுக்கு நமக்கு சாம்பாடு தெரியும், அதை வச்சு அதை படித்த முடிச்சுன்னா அந்த கேள்வியை நல்லா செய்யலாம். அதே மாதிரி இல்லை வேறு என்ன கேள்வி வரப்போகுது, உதாரணமாக ஒரு நேர்மாறு விதி கேள்வியாக இருந்தால் அப்படி கேள்வியில் செய்கிறதுக்கு என்ன விஷயம் நமக்கு தேவை, அதை படித்து விடு. அது சம்மந்தம் வந்து பாஸ் வரும் முழுக்க செஞ்ச மாட்டால் இந்த 25 கேள்வியும் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக கிளியராக போகுது. என்ன விஷயம்னா, இந்த 25 கேள்வியும் என்னென்ன செக்ஷனில் வரப்போகுதுன்னு நமக்கு 100% தெரியும். அப்போ தெரிஞ்சுக்கணும் நம்ம பிள்ளை விடலாமா உடையலாம். அப்போ அந்த சம்மந்தமான விஷயங்களை பார்க்கலாம். அதே மாதிரி இந்த ஸ்ட்ரக்சருக்கு பார்ப்போம். 5 ஸ்ட்ரக்சர், மூலாவது ஸ்ட்ரக்சர் அழகாக தெரியுமா எல்லாருக்கும், பின்னம். அதேமாதிரி 2வது ஸ்ட்ரக்சர் சுற்றளவு வரப்போல, 3வது ஸ்ட்ரக்சர் சதவீதம், சில நேரம் நேர்மறை வீச்சம்னு வரலாம், 4வது ஸ்ட்ரக்சர் ஒரு நிகழ்தாவோ தொடைகள் அப்படி வரலாம், 5வது ஸ்ட்ரக்சர் ஒரு புள்ளியரில் வரலாம். ஏதோ இந்த 5 ஸ்ட்ரக்சர் தான் மாறி மாறி அவங்களுக்கு வரப்போகுது. அப்போ இது இவ்வளோக்கும் 50 100 மார்க்ஸ் கிடைக்க போகுது. அதே மாதிரி பார்ட் 2லேயும் அதே மாதிரி ஏ பார்ட் பி பார்ட் இதில் ஒரு 6 கேள்வி இருக்கு, 5 செய்யணும், ஒவ்வொன்றுக்கும் 10 மார்க்ஸ் படி 50. இங்கேயும் 6 கேள்வி இருக்கு, 5 செய்யணும், ஒவ்வொன்றுக்கும் 10 மார்க்ஸ் படி 50. அப்போ இதில் இந்த 6 கேள்வியும் என்னென்ன வரப்போகுதுன்னு சொல்லிச்சுன்னா, மூலா கேள்வி சதவீதம், அதில் எளிய வட்டி கூட்டு வட்டி அந்த பங்கு தவணை முறையில் காட்சி செலுத்துறது இப்படின்னு சொல்லி நிறைய விஷயம் அது வரப்போகுது. அதே மாதிரி 2வது வரை வரப்போகுது, 3வது இருபடி சாம்பாடு வரப்போகுது, 4வது நமக்கு திரிவோண கணிதம் வரப்போகுது, 5வது வரப்போகுது ஒரு மீடியன் பரம்புல வரப்போகுது. அப்படி இதில் ஒரு 6 செக்ஷனில் கேள்வி வரும். அதில் நம்ம 5 தான் செய்கிறேன். நமக்கு டைம் இருந்தால் 6 செய்யலாம். எதுக்கு நமக்கு குறைய மார்க்ஸ் வரும், அந்த இதை வெட்டி போட்டு மிச்சம் கூட்டி போடுவாங்க. அதே மாதிரி இதுக்குள்ளே பார்த்தோம்னா, இதுக்குள்ளே கூட்டல் விருத்தி பெருக்கல் விருத்தி அமைப்பு, இதில் கேத்திர நிறம் வரப்போகுது, நேர் ஓட்டு நிறுவனம் வரப்போகுது, வட்டு நிறுவனம் வரப்போகுது, அது தொடைகள் கனவளவில் மடக்கையிலும் சேர்ந்து வரும். இப்படி சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கு. அதை நம்ம ஒவ்வொன்றையும் எடுத்து இந்த செக்ஷன் செய்கிறதுக்கு என்னென்ன நமக்கு தேவை, அப்போ அதுகளை எடுத்து
அதில் இருக்கிற தியரியில் மலைச்சி ஆராய்ஞ்சு விட்டு குயிக்காக அதில் வந்து முதல் கொஸ்டினில் செஞ்சு விட்டு அதுக்கு ஒரு பாஸ் வரைக்கையில் செஞ்சோம்னா இது கிளியர் ஆகும். இப்போ இன்னொரு விஷயம் இதில் என்னென்னா கூடுதலாக புள்ளிகள் இப்போ இதில் 100 இதில் 100 அப்போ 200 மார்க்ஸ் அது 2 பிரிச்சா 100 மார்க்ஸ். அதில் நமக்கு எத்தனை வருதோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ரிசல்ட்ஸ் ஏபிசி அப்படி தாங்கி நிற்க போகுது. இப்போ சிலாக்கள் என்ன செய்கிறேன்டா இதையும் இதுக்கும் நல்ல முக்கியத்துவம் கொடுத்து நல்லா மெனக்கிறேன், இதுக்கும் நல்ல முக்கியத்துவம் கொடுத்து நல்லா மெனக்கிறேன். ஆனால் அவளுக்கு சில நேரம் இதுக்குள்ளே மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண இயலாமல் இருக்கும். அப்போ நம்மளுக்கு ஒரு விஷயம் நல்லா ஸ்கோர் பண்ண இயலும், சிலது இயலாண்டா இந்த ஸ்கோர் பண்ண விஷயத்தில் நல்லா ஸ்கோர் பண்ண பார்க்கணும். மற்ற இதில் கொஞ்சம் மோரல் எவரேஜ் இருக்கணும். இப்போ என்ன செல்ல வாரேன்னு சொல்லிச்சுன்னா இப்போ உதாரணமாக மொத்தம் 200 சரியானே. இப்போ இந்த இதுலேயும் 75 அதுலேயும் 75 எடுத்து 150 அப்புறம் 2 பிரிச்சு 75 மார்க்ஸ் எடுத்துமே எடுக்கலாம். இல்லை நீங்கள் இதில் ஒரு 90 அதில் 60 150 அப்படியுமே எடுக்கலாம். இப்போ கவனிங்க என்னென்னா இது ரெண்டையும் நான் ஈக்குவலாக தான் பார்த்து அப்படி தான் மார்க்ஸ் எடுப்பேன் போகிறாக்களுக்கு சில நேரம் பார்ட் 1ஓ பார்ட் 2ஓ சக்ஸஸ் இல்லாமல் போய் அந்த ஏபி ஆகலாம். சில ஆக்கள் லீவ் வந்து எனக்கு ஏ வருமென்றும் அங்கே பி வந்திக்கும். என்ன காரணம்டா இதான் நம்ம இதில் கொஞ்சம் நம்ம மட்டும் படிச்சுட்டு போய் ஏதாவது ஒன்று சொதப்பிச்சுட்டா நம்மளோட ஏபியாக போய்த்துடும். அதே மாதிரி இப்போ ஒரு ஆளுக்கு நல்லா ஃபாட் பண்ணிடும், ஃபாட் ஒரு ஆள் வேலுமெண்டா அவர் ஃபாட் பண்ண நல்லா ஸ்கோர் பண்ண வேண்டாம். ஃபாட் நமக்கு ஒரு 60 வந்தாலும் நமக்கு ஏ வரப்போகுது, நம்ம இங்கே நல்லா ஸ்கோர் பண்ணிக்கிறோம். அடுத்தது இன்னைக்கிற பார்ட் 1 பேப்பர் இந்த 25 கேள்வியும் 5 ஸ்ட்ரக்சரையும் ஒரு நல்ல ஃபுல்லாக உண்டு ஒரு 1 ஹவரில் செய்யக்கூடியதாக இருக்கும். அப்போ இங்கே 1 ஹவரில் செஞ்சாருன்னு செய்யலாம். அடுத்த ரன் திருப்பி இன்னொரு 1 ஹவருக்கு அதை ரீசெக் பண்ணலாம். அப்போ வர 100 மார்க்ஸில் ஒரு 90-95 மார்க்ஸ் இதில் ஸ்கோர் பண்ண போகிறார். இதில் ஸ்கோர் பண்ணான்னு சொல்லி என்னன்னா பார்ட் 2ல் அவருக்கு கொஞ்சம் குறைய வந்தாலும் அவரை ஏ பாதிக்கப்படைய போரில்லை. அப்போ நம்மளோட ஸ்ட்ரென்த் என்ன நம்மளோட பலவீனம் என்னன்னு சொல்லி பார்த்து அதுக்கு அது மாதிரி வேக் பண்ண போகிறோம். அப்போ இது தானாக வாரது இல்லையே, ஒரு ஆள் கைடன்ஸுகளை செஞ்சால் தான் அது நம்ம ப்ராப்பராக கொண்டு போகலாம். அதன் அடிப்படையில் நம்ம 3 months ரெபிட்டிவ்ஷன் இன்ஷால்லா ஜனவரி ஃபர்ஸ்ட் வீக் இன்னும் 3 டேஸில் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். அதில் ஜாயின் ஆக விரும்புகிறாங்க இதில் இந்த வாட்ஸ்அப் நம்பரை கண்டக்ட் பண்ணுங்க. கண்டக்ட் பண்ணி மேலதிக தகவலை தெரிஞ்சு விடுங்க. அதே மாதிரி நாங்கள் எதிர்வரும் காலங்களில் இப்படியான சொல்லி எதிர்வரும் காலங்களில் நிச்சயப்படும் சொல்லிச்சுன்னா இப்படியான பயன் தரக்கூடிய விஷயங்களை யூடியூப்லேயும் அப்லோட் பண்ண இருக்கிறோம். அதனால் எங்களோட சேனலை கொஞ்சம் சிஎம் இன்ஸ்டிடியூட்டை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க. அடுத்து என்ன விஷயம்னு சொல்லிச்சுன்னா நாங்கள் ஒவ்வொரு செக்ஷனும் முடிய அதில் நாங்கள் எக்ஸாம் வைக்க இருக்கிறோம். சரியானே. இப்போ எக்ஸாம் தான் முக்கியமான விஷயம். செல்வாங்கன்னு சொல்லிச்சுன்னா ஒரு என்ன சொல்கிறேன் மோ ஸ்வெட்டின் ப்ராக்டிஸ் or training less blood in war. அப்படின்னு என்ன அர்த்தம்னு சொல்லிச்சுன்னா ஒரு சோல்ஜர் ஒரு ட்ரைனிங் பீரியடில் நிறைய பேர் சேர்ந்து ட்ரைனிங் எடுப்பாருன்னா அவர் யுத்தத்தில் ஒரு குறைந்த ரத்தத்தை தான் சிந்த போகிறார். அதே மாதிரி எவ்வளோக்கு நம்ம எக்ஸாம் செஞ்சு ப்ராக்டிஸ் பண்ண போகிறோமோ அவ்வளோக்கு நம்ம கஷ்டத்தை குறைச்சி கொள்ளலாம். இதான் தாரக மந்திரம். இதுக்காமையே நாங்கள் ஃபுல்லாக எங்கள்கிட்ட இப்போ இது வரைக்கும் ஒரு 100 புள்ளிகள்கிட்ட அட்மிஷனுக்கு வந்திக்கு இன்னும் கொஞ்சம் பேர் தான் நாங்கள் எடுக்க வைக்கிறோம். ஸோ உங்களோட ரெஜிஸ்டரை இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ண மூலம் ரெஜிஸ்டர் பண்ணிக்கொள்ளுங்க. ஓஎல் மட்டும் இல்லை, புதுசாக 10க்கு வந்த புள்ளிகள் இப்போ கரண்டாக 10 போயிடுச்சு. 6 வருஷம் 11க்கு போகிறாங்க. முன்னே ஓலோவல் செஞ்சு ஃபஸ்ட்டு தரம் நல்ல ரிசல்ட்ஸ் இல்லைன்றாங்க.